ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஆண்ட்ராய்டில் இருக்கிற 4 செம்மையான ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நம்ம ஏதாச்சும் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறோன்னா, அதில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ பார்க்குறோன்னா, அதில் ஒரு 2 மினிட்ஸ் 33 செகண்டில் ஒரு முக்கியமான சீன் வருதுன்னா, அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்பொழுது அந்த குறிப்பிட்ட டைம்லேருந்து அவங்க வாட்ச் பண்ணுறது எப்படி, அதுக்கான ஒரு ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே அதை எப்படி நம்ம லிங்க்கை காப்பி பண்ணி எப்படி ஷேர் பண்ணும்போது அதில் அந்த லிங்க்கை எடிட் பண்ணி எப்படி அனுப்புறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் 3 மினிட்ஸ் 34 மினிட்ஸ்லேருந்து முக்கியமான ஒரு சீன் இருக்குன்னா, இதே 3 மினிட்ஸ் 34 செகண்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணணுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதனுடைய லிங்க்கு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் மூலயமா ஷேர் பண்ணுறாங்கன்னா, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா அதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அதில் எப்படி அதனுடைய ஃபார்மேட் எப்படின்னு சொல்ல பாருங்க. ஃபஸ்ட்டு கொஷின் மார்க் போட்டுடணும். அதுக்கப்புறம் டி டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஈக்குவல் சிம்பிள், எத்தனை மினிட்ஸ் 03 மினிட்ஸுக்கு எம்மு 34 செகண்டுக்கு எஸ்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டுங்களேண்ணா, இப்போ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் ஓப்பன் பண்ணால் அந்த 3 மினிட்ஸ் 34 செகண்ட்லேருந்து அந்த வீடியோ ப்ளே ஆகும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, 3 மினிட்ஸ் 34 மினிட்ஸ்லேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த ட்ரிக்ஸு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த மாதிரி சென்ட் பண்ணி பாருங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற செகண்ட் ட்ரிக் என்னென்னா, இப்போ லாக்டவுனில் இருக்கிறதுனால யூடியூப்பில் இருக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 480p தான் நம்மளால் பார்க்க முடியும். அதை நம்ம எப்படி 720p 1080p 4K 2Kல எப்படி பார்க்குறது அப்படின்ற ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த ட்ரிக் எப்படின்றது பார்க்கலாம். யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எந்த வீடியோவை 1080p 720pல ப்ளே பண்ணுமோ அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஷேர் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே காப்பி லிங்க்குன்னு வரும். அதை கிளிக் பண்ணி லிங்க்கு காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் இருந்தால் அதில் போயிட்டு சர்ச் பாரில் அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே இங்கே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் மோட் கொடுத்துக்கோங்க. டெஸ்க்டாப் மோட் கொடுத்தோடனே இதில் செட்டிங்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டியில் போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 720p 6080pல நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு அனுப்புகிறோன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி அது ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்றத நம்ம எப்படி செட் பண்ணி அனுப்புறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே இதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹாய் அப்படி சும்மா டைப் பண்ணிக்கிறேன். இதில் டைப் பண்ணோடனே ஷோ ஆப்ஷன் இருக்கும். ஷோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைம் செட் பண்ண சொல்லி கேட்கும், எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு சொல்லி. நான் ஒரு 1 ஹவர் கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் பிடிச்ச பாஸ்வேர்டாக செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் இதில் வந்து மெயில் ஐடி கொடுக்க சொல்லும். அதாவது இந்த டாக்குமெண்ட் எப்போ டெலிட் ஆகுதோ அப்போ நம்மளுக்கு ஒரு மெயில் வரும். நான் எனக்கு தேவையில்லைன்றதுனால நான் கொடுக்கல. இப்போ க்ரியேட் நோட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த நோட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த லிங்க்கை உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷம் எப்படி ஷேர் பண்ணி அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. இப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண சொல்லி தான் இருக்கும். பாஸ்வேர்டு
கொடுத்தா மட்டும்தான் அதை உங்கள் ஃப்ரெண்டை ஓப்பன் பண்ணி பார்த்து படிக்க முடியும். இந்த பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் மூலியமாவோ இல்லை மெசேஜ் மூலியமாவோ சொல்லிட்டிங்கன்னா அவர் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா நான் டைப் பண்ணது இப்போ ஷோ பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மேலே டைமும் காட்டும், இன்னும் எவ்வளோ நேரத்தில் இது டிஸ்ட்ராய் அப்படின்ற டைமும் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ட்ரிக்ஸ் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா கூகுளோட ஒரு ஆப்பில் இருக்கிற ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட நேம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஆக்சஸ், அதாவது கூகுளோடைய ஒரு அஃபிஷியலான ஆப் தான். இதன் மூலிமா நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனை நீங்கள் டச் பண்ணவே தேவையில்லை, உங்களுடைய வாய்ஸ் மூலிமாவே எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வாங்க இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி எப்படி இதில் நம்ம வாய்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி இதனுடைய இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்போட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்ருக்கேன். இந்த ஆப் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ஓப்பன் பண்ணோடனே உங்களுடைய அக்சசபிலிட்டி செட்டிங்ஸ் எனேபிள் பண்ண சொல்லி கேட்கும், அதுக்கு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் இதனுடைய அக்சசபிலிட்டி செட்டிங்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணணும். இதில் ஓகே கொடுத்தேன். ஓகே, வாய்ஸ் அக்சசபிலிட்டியை ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு ப்ளூ சிம்பிள் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்பிளேயில் இருக்கிற ஒவ்வொரு ஐக்கானுக்கும் ஒவ்வொரு நம்பரை வந்துடும். அந்த நம்பரை நீங்கள் சொன்னீங்களானா போதும், அந்த ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆப் செக் பண்ணலாருங்க. இப்போ இதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா எல்லா ஆப்புக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பர் அசைன் ஆச்சு. இப்போது 26 இதில் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் ஆகலை. நீங்கள் பண்ணும்போது நீங்கள் 26 சொன்னீங்க அந்த இடத்துல அப்போ என்ன நம்பர் இருக்கோ அதை சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஆப் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.